இந்த ஸ்கூல் தான் உலகத்திலேயே ரொம்ப வித்தியாசமான ஸ்கூல். ஏன்னா இந்த ஸ்கூல்ல இருக்கிற ஆகத்தாங்கிற பிரின்சிபல் ரொம்பவே மோசமானவ. இவளுக்கு ரெட்டை ஜடை போட்டாலே சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. ஒரு நாள் ஒரு சின்ன பொண்ணு ரெட்டை ஜடை போட்டுக்கிட்டு ஸ்கூலுக்கு வந்துடுவா. அதை பார்த்த உடனே இவ அப்படியே அந்த பொண்ணுடைய முடியை பிடிச்சி தூக்கி 2 சுத்தி தூக்கி வீசிடுவா. ஆனா நல்ல வேலையா அந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே ஆகாது. அப்படிதான் ஒரு நாள் ஒரு சின்ன பையன் அந்த பிரின்சிபலுடைய சாக்லேட் கேக்க தெரியாம எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பான். அதனால அந்த பிரின்சிபல் கிளாஸுக்கு வந்து என்னுடைய கேக்க யார் சாப்பிட்டது ஒழுங்கா சொல்லிடுங்கன்னு எல்லாரையும் மிரட்டுறா. அப்ப தெரியத்தனமா அந்த கேக்க சாப்பிட்ட குட்டி பையனுக்கு பெருசா ஏப்பம் வந்துடுது. அந்த ஏப்பத்துல இருந்து வரக்கூடிய ஸ்மெல்லை வச்சு அந்த பிரின்சிபல் அந்த கேக்க அவன் தான் சாப்பிட்டாங்கிறத ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடறா. கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற செஃப் கிட்ட ஒரு மிகப்பெரிய சாக்லேட் கேக்க ரெடி பண்ணி எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அதை அந்த சின்ன பையன் முன்னால வச்சுட்டு நீ இந்த முழு கேக்கையும் இப்பயே சாப்பிட்டு காலி பண்ணணும்னு சொல்றா. அந்த பையன் என்ன பண்றதுன்னே தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அவனை பயங்கரமா என்கரேஜ் பண்றாங்க. அதனால அவனும் ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படியோ அந்த கேக்க முழுசா சாப்பிட்டு முடிச்சிடறான். இந்த பிரின்சிபல் இதே மாதிரி எல்லா பசங்களையும் தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால யாருக்கும் தெரியாம ஒரு பொண்ணு அந்த பிரின்சிபல் குடிக்கிற டீலியே உயிரோட இருக்கிற ஒரு பல்லி எடுத்துட்டு போய் போட்டு விட்டுறா. அது தெரியாம அந்த பிரின்சிபலும் அந்த டீ எடுத்து குடிச்சிடறா. குடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த கிளாஸ்க்குள்ள பல்லி இருக்குன்னு சொல்லிட்டு. அதை பார்த்த உடனே அவ பயங்கரமா பயந்து போயிட்டு அது அங்க இருக்கிற ஒரு சின்ன பையன் தான் பண்ணான்னு நினைச்சுக்கிட்டு அவங்கிட்ட போய் அவனுடைய காதை பிடிச்சி பயங்கரமா திருவுறா. இவங்க பண்ற அநியாயத்தை எல்லாம் பார்த்துக்கிட்டு அங்க இருக்கிற மெட்டில்டாங்கிற ஒரு பொண்ணால அமைதியா இருக்க முடியாம அவ அந்த பிரின்சிபலை எதிர்த்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறா. அதனால அந்த பிரின்சிபலுக்கு பயங்கர கோவம் வந்து அந்த பொண்ணையும் அடிக்கிறதுக்காக அவ கிட்ட வரா. ஆனா மெட்டில்டாக்கு ஒரு சூப்பர் பவர் இருக்குது. அவ அவளுடைய கண்ணை வச்சு கண்ட்ரோல் பண்ணி தூரத்துல இருக்க பொருளை கூட அவளால தூக்க முடியும். அப்படிதான் இப்ப என்ன பண்றான்னா அந்த பள்ளி விழுந்த கப்பை அப்படியே கண்ணாலேயே கண்ட்ரோல் பண்ணி தூக்கி அந்த பிரின்சிபல் மேலேயே அடிச்சிடறா. அப்படி அடிச்சதுல அந்த பள்ளி அந்த பிரின்சிபலுடைய ட்ரெஸ்ஸுக்குள்ளேயே போய் விழுந்துடுது. அதனால அவ பயந்து போய் அந்த இடத்தை விட்டு ஓடி போயிடுறா. அதுக்கப்புறம் திரும்பவும் அந்த மெட்டில்டாங்கிற பொண்ணு என்ன பண்றான்னா அவளுடைய சூப்பர் பவரை யூஸ் பண்ணி அந்த பிரின்சிபலுடைய முடியை பிடிச்சி அவளுக்கும் அதே மாதிரி ரெட்டை ஜடையை போட்டு விட்டு அவ எப்படி அந்த சின்ன பொண்ணு சுத்தி தூக்கி வீசினாலோ அதே மாதிரி அவளையும் தூக்கி பயங்கரமா சுத்த ஆரம்பிச்சிடறா. அப்படி சுத்தி தூக்கி வீசினதுல அந்த ஸ்கூலுடைய கூரையே உடைச்சிக்கிட்டு பறந்து போய் அப்படியே அந்த பிரின்சிபல் வெளியில விழுந்துடுறா. கடைசியில அந்த ஸ்கூல்ல ஏதோ பேய் தான் இருக்கு போலன்னு நினைச்சுக்கிட்டு ஒரே அடி அந்த ஸ்கூலை விட்டு ஓடி போயிடுறா.